ஓகே சார். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இருக்க ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ஐ ஹேவ் நோ டவுட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து நோடல் அனாலிசிஸ் அண்ட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நோடல் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள ஸோ கன்சிடர் ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வின்னு வச்சுக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இத வந்து என்னால என்ன பண்ண முடியும்னா, இந்த மாரி ஒரு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் வைஸ் வெர்சா இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். சரிங்களா? ஸோ இத வந்து ஐஆர் அப்படின்னு என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ இந்த சர்க்யூட்ல ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, விச் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். சிமிலர்லி இங்க V யோட வேல்யூ வந்து இந்த சர்க்யூட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணக்குள்ள என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா I into R அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யூ see this problem. It is 5 volt in series with 5 ohm ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா சார்? ஸோ அப்போ therefore I is equal to என்னன்னு சொல்லலாம்னா 5 volt divided by 5 ohm which is equal to 1 ampere. அப்போ இதோடைய ஈக்குவலன்ட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படிதான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 1 ஆம்பியர் 5 ஓம். ஸோ இந்த கரண்டோட டைரக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கிற பிளஸ் சைனை பேஸ் பண்ணி இருக்கும். பிளஸ் சைன் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் கரண்ட் இருக்கும். வி நோ தட் கரண்ட் வந்து இந்த பிளஸ் சைன்ல இருந்து எனக்கு வெளியே வரும். சப்போஸ் இதுவே வந்து எனக்கு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து மைனஸ் பிளஸ் அப்படி இருந்ததுன்னா, என்னுடைய கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் கீழே இருக்கணும். சொல்றது புரிஞ்சுங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வைஸ் வெர்சா இட் இஸ் பாசிபிள். இப்போ இந்த சோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ 5 into 1 5 வோல்ட். அப்போ இந்த சர்க்யூட் எனக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிரும். ஸோ இதுல டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். நோடல் அனாலிசிஸ். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த நோடல் அனாலிசிஸ் ஒரு சின்ன ஸ்டோரிங் சார். இப்போ நமக்கு வாட்டர் ஃப்ளோ தெரியும். சரிங்களா? வாட்டர் எங்க இருந்து எங்க சார் ஃப்ளோ ஆகும் எனக்கு? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒன்றும் கேட்கல. மேம் இப்ப கேக்குது சார். கேக்குதுங்களா மேம்? கேக்குது சார் சார். இப்ப கேக்குது. ஓகே. உங்க சைடு தான் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும் மேம். கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. சார் மத்த எல்லாருக்கும் கேக்குதுல்ல? கேக்குது சார். ஓகே சார். ஓகே சார். ஸோ தேர்ஃபோர் இப்போ வாட்டர் வந்து இன்னைக்கு எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மேடான பகுதியில இருந்து பள்ளமான பகுதிக்கு வந்து எனக்கு என்னுடைய வாட்டர் வந்து என்னவாகும்? ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி என்னுடைய கரண்ட் வந்து சரிங்களா? எப்படி ஃப்ளோ ஆகும்னா, ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருந்து சரிங்களா? டு த லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இந்த டைரக்ஷன்ல தான் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும். சொல்றது புரியுதுங்களா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நோடல் அனாலிசிஸ் பண்ணக்குள்ள திஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நோடல்ல நம்மளுடைய அனாலிசிஸ் அப்ளை பண்ணக்குள்ள ஸோ நேத்திக்கு சொன்ன அதே ஸ்டோரி தான். இப்போ உங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஒரு பாய் ஒரு கேர்ள். ஸோ இங்க நீங்க பேரண்டா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ வரக்குள்ள என்ன பண்ணுவீங்க? பையன்ட்ட அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவீங்க. பொண்ணை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவீங்க. சப்போஸ் அதே மாதிரி இங்க பிரச்சனைன்னு வரக்குள்ள நீ தான் கரெக்ட், அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கவுங்க பக்கம் தான் பேசுவோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரிதான் நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த நோட்ல அந்த அனாலிசிஸ் அப்ளை பண்றீங்களோ அந்த நோட் இஸ் அ ஹையர் பொட்டன்ஷியல் அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. சொல்றது புரியுதுங்களா? இங்க 2 நோட் இருக்கு, 1 and 2. இப்போ ஃபர்ஸ்ட் நோட்ல நீங்க நோட் அப்ளை பண்றீங்கன்னா, சோ இந்த நோட்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து V1, இங்க இருக்கிற வோல்டேஜ் V2. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல நீங்க நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணக்குள்ள V1 தான் ஹையர் பொட்டன்ஷியல், மத்ததெல்லாம் லோயர் பொட்டன்ஷியல்னு எடுத்துக்கணும். சொல்றது புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நீங்க நோட் 2ல நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணக்குள்ள V2 தான் வந்து ஹையஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்கும், V1 வந்து
லோயஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்கும். சரிங்களா? சோ நீங்க எந்த நோட்ல இருக்கீங்களோ, அந்த கரஸ்பாண்டிங் நோட் வந்து ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருக்கும் எப்போதுமே. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நான் சொல்லிட்டேன். கரண்ட் வந்து ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த கரண்ட்ட லிமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வி நோ தட் ஆப்வியஸ்லி இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த 2 நோடுக்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோவ வந்து எனக்கு என்ன பண்ணும்? லிமிட் பண்ணும். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இதுதான் வந்து எனக்கு லிமிட் பண்ணும் கரண்ட்ட. சொல்றது புரிஞ்சுங்களாங்க சார்? இதுல டவுட் இருக்கா? அப்போ தேர்ஃபோர் சிம்பிளா ஒரு நெட்வொர்க் போடுறேன் நானு. சோ இந்த பாயிண்ட் V1, இது வந்து V2ங்கிற பொட்டன்ஷியல், இது வந்து Rங்கிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த பிரான்ச் வழியா போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும்னா, சோ வி நோ தட் கரண்ட் வந்து இந்த 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்போதுமே கரண்ட் வந்து ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு தான் ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டேன். அப்ப தேர்ஃபோர் V1 மைனஸ் V2 இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை த கரண்ட் ஃப்ளோ. சரி ரெஸ்ட்ரிக்டட் பை த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் V1 மைனஸ் V2 டிவைடட் பை R. சோ ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் இந்த ஈக்குவேஷன் எப்படி போட்டேன்னு? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் ஆர் அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். So this is the basic No, equation in sir. node analysis. So any doubt? Okay, sir. Okay. ஓகே சார். இப்போ மொத்தம் 2 நோடு இருக்கு. சோ இப்ப இந்த நோட்ல பொட்டன்ஷியல் நான் V1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த நோட்ல பொட்டன்ஷியல் V2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, நோட் 1ல வந்து என்னுடைய நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றேன். சார் நோடல் இஸ் நத்திங் பட் நம்ம மெஷ் அனாலிசிஸ்ல என்ன சார் பண்ணிருப்போம்? லூப் ஈக்குவேஷன் எழுதிருப்போம். KVL. கரெக்ட்டுங்களா? மெஷ் அனாலிசிஸ்ல Yes, லூப் sir. ஈக்குவேஷன். தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? KVL அப்ளை பண்றோம் அங்க. இது வந்து நோடல் அனாலிசிஸ். நோடல் அனாலிசிஸ்ல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் சிம்ப்ளி அப்ளை KCL. வேற எதுவும் இல்ல. சொல்றது புரிஞ்சுங்களா சார்? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் இங்க என்டர் ஆகுது. சரிங்களா? So we know that at any junction the sum of entry current which is equal to sum of outgoing current. So இந்த கன்வென்ஷனல் டைரக்ஷனை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சார். நான் எந்த நோட்ல இருக்கேனோ அதுல இருந்து கரண்ட் வெளியே போகுது அப்படின்னு நான் டிஃபால்ட்டா எடுத்துப்பேன். எக்ஸப்ட் த சோர்ஸ். சோர்ஸ் உள்ள என்டர் ஆச்சுன்னா என்டர் வச்சுக்கங்க. லீவ் ஆச்சுன்னா லீவ்னு வச்சுக்கங்க. அதர் தேன் தட் நான் ஏன் வெளியே போற மாதிரி போட்டிருக்கேன்னா ஐம் ஆல்ரெடி டோல் தட் நான் எந்த நோட்ல இருக்கனோ அந்த நோடு தான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ மத்த நோட்ல இருக்கிற பொட்டன்ஷியல்லாம் அதை விட கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப தேர்ஃபோர் கரண்ட் எங்க ஃப்ளோ ஆகும்? ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். இது வந்து ரெஃபரன்ஸ் நோடு. சரிங்களா? வி ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் நோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ? 0 வோல்ட் டிஃபால்ட்டா. சரிங்களா? அதனால ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருந்து லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு இந்த கீழ ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இப்போ இந்த 1ல வந்து நீங்க என்ன பண்றீங்க? என்னுடைய KCL அப்ளை பண்ணுங்க. இப்போ இங்க என்ன ஆகுது? கரண்ட் என்டர் ஆகுது. I have already told that the entering current which is equal to outgoing current அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்ப therefore இப்போ லீவ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் V1 minus 0 divided by 4 plus V1 minus V2 divided by 5 which is equal to 14. ஏன்னா இப்போ கரண்ட் இப்போ இந்த இடத்துல போற கரண்ட் வந்து இப்ப நான் இருக்கிற பொட்டன்ஷியல் V1. இந்த இடத்துல ஐ எம் ஸ்டாண்டிங். ஓகே. இது வந்து 0 பொட்டன்ஷியல்ல இருக்கு. அப்ப V1 மைனஸ் 0 இந்த கரண்ட்டை லிமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் சிமிலர்லி இது வழியா போகக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து லிமிட்டட் பை 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ therefore V1 மைனஸ் V2 டிவைடட் பை 5. இங்க கரண்ட் என்டர் ஆகுது. ஐ அம் ஆல்ரெடி டோல்ட் தட் இது வந்து KCL. இந்த ஜங்ஷன்ல இப்ப KCL தான் அப்ளை பண்ணிருக்கேன். சோ தட் த என்டரிங் கரண்ட் which is equal to லீவிங் கரண்ட். இதான் வந்து எனக்கு கான்செப்ட். சரிங்களா? அப்படி இல்லன்னா, சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, என்னுடைய நோட்ல கரண்ட் என்டர் ஆச்சுன்னா, அ ஐ என்டர் இன் தி நோட் அப்படின்னா, யூ டேக் பாசிட்டிவ் சைன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சப்போஸ் ஐ வந்து லீவ் ஆகுது அப்படின்னா, சரிங்களா? யூ டேக் நெகட்டிவ் சைன். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அந்த பவருக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருப்பேன். உங்கள்ட்ட இருந்து வெளிய போகுதுன்னா நெகட்டிவ் சைன் குறையுதுன்னு அர்த்தம். உள்ள வந்ததுன்னா நீங்க அதிகமா வாங்குறீங்க பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான். போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். உள்ள வருது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? டேக் பாசிட்டிவ் சைன். வெளிய போகுதுன்னா யூ டேக் நெகட்டிவ் சைன்.
சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஓகே சார். ஓகே சார். நோ டவுட் ஓகே. சார். ஸோ அப்ப இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, V1 1/4 plus 1/5 minus V2 1/5 which is equal to 14. This is equation number 1. Similarly, இப்ப நோடு 2க்கு நீங்க உங்களுடைய ஈக்குவேஷன சொல்லுங்க. நோட் 2. சார் V2 minus 0/5 V2 minus 0 divided by 5 பிளஸ் இத plus இப்ப நீங்க V2 V2ல நிக்கக்குள்ள minus சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க. V2ல நிக்கக்குள்ள இங்க கரண்ட் வெளிய போகுது. இங்கேயும் கரண்ட் வெளிய போகுது. சரிங்களா? இங்கேயும் எஸ் சார், கரண்ட் எஸ் வெளிய சார். போகுது. சரிங்களா? அப்ப ஏன்னா நீங்க நிக்கிற பாயிண்ட் தான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அத மறந்துடவே கூடாது. சரிங்களா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? V2 minus V1 divided by 5 which is equal to கரண்ட் வந்து இங்க லீவ் ஆகுது இந்த பாயிண்ட்ல. அப்ப therefore minus 7. சோ அப்ப இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 1/5 V1 plus 1/5 plus 1/5 into V2 which is equal to minus 7. This is equation number 2. So, இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா you get the value of V1 and V2. சொன்னது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? So that is very important. And so இதை நான் simplify எப்படி பண்றேன்னா டைரக்டா 20 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுறேன் சார். 20 into first equation. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா V1 into 5 plus 4 minus 4V2 which is equal to 280. So that means 9V1 minus 4V2 which is equal to 280. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லயே வந்து என்ன பண்ணிடுறேன் காமனா 20 ஆலே மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 4V1 plus 8V2 which is equal to minus 140. ஓகேங்களா சார்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அகைன் ரெண்டால மல்டிப்ளை பண்றேன். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 18V1 minus 8V2 which is equal to 560. Similarly, minus 4V1 plus 8V2 which is equal to minus 140. So simplify பண்ணா both will cancel. So 14V1 which is equal to 420 அப்படின்னு கிடைக்கும். So அப்போ V1 equal to 30 volt. So this is the answer for V1. So இதுல டவுட் இருக்குங்களா சார்? ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணா எப்படி சிம்பிளிஃபை பண்ணேன்னு? எனி டவுட்? நோ சார். நோ ஓகே, ஐ சார். நோ, ஹோப் நோ. இட் இஸ் கிளியர். ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல என்னால எழுத முடியும். ஸோ கன்சிடர் த சேம் சர்க்கியூட். சரிங்களா? இப்போ இது வந்து எனக்கு நோட் 1, இது வந்து நோட் 2. இது எப்படி டைரக்டா எழுதுறதுன்னா ஸோ இங்க வந்து V1, இங்க வந்து V2. ஸோ therefore இது வந்து V1, இது வந்து V2ன்னு சொல்லிட்டேங்களா? இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எப்படி எழுதுறோம்னா ஸோ V1 போட்டுக்குங்க. இப்போ இந்த V1 இந்த நோட் இருக்குல்ல, இந்த நோட்ல எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் சார் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு? 4 ohm and 5 ohm. ஆமா. அத வந்து இன்வெர்ஸ்ல எழுதிக்கணும். 1/4 பிளஸ் 1/5. ஸோ மெஷ்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அங்க என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கோ அப்படியே போட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நோடுக்கும் 2வது நோடுக்கும் காமனா ஏதாவது கனெக்ட் ஆயிருக்குங்களா? 5. அப்போ அந்த 5. மாதிரி காமனா இருந்ததுன்னா மைனஸ்ல போடணும். மெஷ்ல போட்ட மாதிரி தான். மைனஸ் 1/5 V2 which is equal to இந்த நோட்ல கரண்ட் என்டர் ஆச்சுன்னு என்ன சொல்லியிருந்தேன்? பாசிட்டிவ்னு எடுக்க சொல்லியிருந்தேன். அப்போ பிளஸ் 14. இப்போ 2வது நோடுக்கு வாங்க. இங்க இருக்கீங்க. இப்போ 2வது நோடுக்கும் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் காமனா கனெக்ட் ஆயிருக்கிறது அதே 5 ஓம். அப்போ மைனஸ் 1/5 V1. இப்போ 2வது நோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிற ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தா இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. அப்போ பிளஸ் 1/5 பிளஸ் 1/5 V2 which is equal to இங்க கரண்ட் வந்து என்னவாகுது அந்த நோட்ல இருந்து வெளியே போகுது. அப்போ -7. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். சரிங்களா? both will be same. Again you see this இந்த ஆஃப் டயகனல் எலிமெண்ட் வந்து எனக்கு எப்போதுமே ஈக்குவலா இருக்கும். மெஷ் அனாலிசிஸா இருக்கட்டும், நோடல் அனாலிசிஸா இருக்கட்டும். சோ கண்ணை மூடிட்டு இது போட்டுறலாம். இது புரியுதுங்களா? அண்ட் இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். டிபெண்டன்ட் சோர்ஸ் வரக்குள்ள மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா?
So that's all. So இதுல டவுட் இருக்குங்களா? Shall I move to the next problem? ஓகே. ஸோ இப்போ ப்ரீவியஸ் கேஸ்க்கு இதுக்கும் பார்த்தோம்னா என்ன ஒரு வித்தியாசம்னா இதுல அடிஷனலா ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்திருக்கு. இதுல மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கு? மொத்தம் 3 நோட் இருக்கு. 1, 2, 3. இதோட பொட்டன்ஷியல் V1, இதோட பொட்டன்ஷியல் V2, இதோட பொட்டன்ஷியல் V3. இப்போ நோட் 1ல வந்து நீங்க ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்லயே போட்டுடலாம் நம்ம டைரக்டா. ஏன்னா இந்த நோட்ல எங்கேயுமே டிபெண்டன்ட் சோர்ஸ் வரல. அப்போ V1ல என்னால டைரக்டா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? now you say. சரி ஓகே. ஸோ நான் டைரக்டா போயிடுறேன். இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வேணாம். அப்ப இங்க V1ல இருக்கு. V1 minus V2 V1 divided by minus 3 V2 divided by 3 plus equal to V1 minus V3 divided by 2. சரிங்களா? which is equal to ஏன்னா இங்க கரண்ட் வந்து லீவ் ஆகுது. இங்கேயும் கரண்ட் லீவ் ஆகுது. இங்க கரண்ட் என்டர் ஆகுது. அப்ப என்டரிங் கரண்ட் which is equal to outgoing 4 current plus which is 4. equal to 4. அப்ப இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1/3 V1 plus 1/2 V1 இதை காமனா எடுத்துக்கிறேன். சரிங்களா? So minus 1/3 V2 minus 1/2 V3 which is equal to 4. This is equation number 1. சரிங்களா? இப்போ ரெண்டாவது நோடுக்கு வாங்க. ரெண்டாவது நோடு வரக்குள்ள V2 தான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல்ல இருக்கும். அப்போ V2 minus V1 divided by 3 கரண்ட் இங்க வெளியே போகுது. அப்புறம் இங்க கரண்ட் கீழே வருது. So plus V2 minus 0 divided by 4. Again, it is a current source. Even though it is a dependent current source, it is a current source. So இப்போ இங்க கரண்ட் வந்து என்ன ஆகுது? எனக்கு உள்ள என்டர் ஆகுது. அப்போ லீவிங் கரண்ட் which is equal to incoming current which is equal to 4 times of IX. இப்போ இதுல இந்த IX ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். IX வந்து இந்த பிரான்ச் வழியா போகக்கூடிய கரண்ட். அப்போ இந்த வழியா போகக்கூடிய கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? V2 minus 0 divided by 4 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா சார்? So therefore அப்ப IX ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா V2 by 4 க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ இதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்ப which is equal to 4 times of V2 divided by 4. இப்போ 4 will cancel. வெறும் V2 மட்டும் இருக்கும். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 1/3 V1 plus V2 into 1/3 plus 1/4. இந்த plus V2 இந்த வந்ததுன்னா minus V2 வந்துரும். minus 1 which is equal to 0. ஏன்னா ஓகே. இப்போ இந்த V2க்கும் V3க்கும் நடுவுல டைரக்டா எந்த ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அதனால இங்க வந்து எனக்கு அந்த V3ங்கிற டேர்ம் வந்து இந்த ஈக்குவேஷன்ல வரல. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க புரிஞ்சுங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். சோ இதெல்லாம் கால்குலேட்டர் வச்சு தான் சார் பண்ண முடியும். அதனால ஜஸ்ட் ஐ ஃபார்ம் த ஈக்குவேஷன் அண்ட் ஸ்கிப் இட். சரிங்களா? நம்ம மத்த MCQ ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள பண்ணிக்கலாம். சோ இஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் சோ டேக் இட் அஸ் Sorry sir, ஹோம்வொர்க். இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சாரி மேம். லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சார் இப்ப போட்டிருக்கீங்களா -1/3 V1 அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் ஒண்ணும் மேம் இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுங்களா? அது புரிஞ்சுச்சு. இதெல்லாம் மேம் எழுதிருக்கேன். இதுல வந்து minus V1/3 அதை தனியா எடுத்து எழுதிட்டேன். இங்க V2/3 இருக்குங்களா? ஓகே ஓகே. இங்க V2/4 இருக்கு. ஃபைன் இந்த சார். V2 ஈக்குவல் அது கிட்ட V2 வந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் மைனஸ்ல சைடு வரும். கொண்டு வந்துட்டீங்க. ஓகே சார். தேங்க் யூ. சரிங்களா? இப்ப ஓகே. அடுத்தது தேர்ட் நோடுக்கு வாங்க. தேர்ட் நோடு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா V3 minus V1 divided by 2 plus V3 இது வழியா போற கரண்ட் வந்து இது 0 பொட்டன்ஷியல்ல இருக்கு. அப்ப minus 0 divided by 6. சரிங்களா? இங்க வந்து கரண்ட் எனக்கு என்னவாகுது? அகைன் லீவ் ஆகுது. சரிங்களா? அப்ப therefore இந்த இடத்துல டிஃபால்ட்டா பிளஸ் 4IX அப்படின்னே போட்டுக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? Because the sum of current leaving வந்து ஆட் பண்ணா 0ன்னு வந்துரும். We know that IX ஓட வேல்யூ வந்து என்னது? V2 divided by 4. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா V3 minus V1 divided by 2 plus V3 divided by 6 plus 4 into V2 divided by 4 which is equal to 0. So both will cancel. இப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 1/2 V1 plus V2 plus V3 into 1/2 plus 1/6 which is equal to 0. This is equation number 3. If you solve these three equation, definitely you get the value of V1, V2, V3. So take it as a homework. சரிங்களா சார்? So இது வித்தவுட் கால்குலேட்டர் நம்மளால போட முடியாது. சரிங்களா? பட் you try it. No issues.
சோ இதுல டவுட் இருக்குங்களா? ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் 1 மினிட் சார். ஒன் மோர் டவுட் சார். ஓகே மேம். நீங்க ப்ரீவியஸ் சம்ல வந்துட்டு இந்த ஃபிராக்ஷன் ஈக்குவேஷன்ல இருந்து நார்மல் ஹோல் நம்பர் மாரி கொண்டு வரதுக்கு 20 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கல்ல அந்த 2 ஈக்குவேஷனையும். ஆமா மேம், ஆமா அந்த மேம். மாரி நம்ம இந்த ஃபிராக்ஷன கேன்சல் பண்றதுக்கு சேம் நம்பர் ஏதாவது எந்த நம்பர் வேணாலும் வச்சு இது மாரி கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? எந்த நம்பரால வேணாலும் மல்டிப்ளை பண்ணி. இது வந்து நீங்க ஒரு 8வதுலயே படிச்சிருப்பீங்க மேம். ஒண்ணும் இல்ல. இட் இஸ் நத்திங் பட் எல்சிஎம் கான்செப்ட். லீஸ்ட் எல்சிஎம் காமன் ஓகே மல்டிப்ளையர். இப்போ ஓகே இங்க சார். வந்து பாத்தீங்கன்னா 1/2 1/6 இருக்கு. அப்போ 2க்கும் 6க்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். 1, 3. அப்போ 2 into 3 என்னவாகும்? 6. அப்ப காமனா 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ அதுக்கு நான் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா 2 இருக்கு 6 இருக்கு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் காமனா டிவைட் ஆகுற நம்பர் என்னங்கிறத பாத்துப்போம். உதாரணத்துக்கு இப்ப 1/3 1/4 இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 4 ரெண்டுமே காமனா வகுப்படுற நம்பர் வந்து 12. 12 ஓகே ஓகே. 12 அப்ப 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 + 3 - 12ன்னு வந்துரும். புரியுதுங்களா மேம்? ஓகே சார். இப்போ ஓகே. இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இன்டூ 12 போடுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? -4v1 + v2 * 12 உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 + 3 4 7. + 3 - 12 which is equal to 0. இப்போ ஓகே 7 சார். அப்ப -5 அப்ப -4v1 -5v2 which is equal to 0. இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன். ஓகே சார். ஓகே. சோ நான் அந்த லீஸ்ட் காமன் மல்டிப்ளையரால உள்ள மல்டிப்ளை பண்றேன் மேம். வேற ஓகே ஒண்ணும் சார். கிடையாது. ஓகே சார். தேங்க் யூ. சரிங்களா? ஓகே. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த சீன் மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆல்ரெடி இது நான் இந்த காமெடி நிறைய டைம் பார்த்திருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தப்பு உன் மேலதான். செவனேன்னு இருந்த பொண்ண கெடுத்தது நீ தான். ஆமா. யார் நானு? கெடுத்தேன். நீ பார்த்த. ஐயோ போச்சே. சார் இந்த காமெடி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. இந்த காமெடி இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம எப்படி நோடல் அனாலிசிஸ் போடலாங்கிறத நான் சொல்லித் தரேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 நோடுக்கு நடுவுல எனக்கு வந்து என்னவா இருக்குன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. வி நோ தட் நோடல் அனாலிசிஸ்னு வரக்குள்ள ஒன்லி கரண்ட் சோர்ஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கணும். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி நடுவுல வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா 2 நோடுக்கு நடுவுல வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சூப்பர் நோட் கான்செப்ட்ல வந்துரும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ சூப்பர் நோட்ன்னு வரக்குள்ள நம்ம ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். நேத்திக்கு எப்படி மெஷ் அனாலிசிஸ்ல அத பைபாஸ் பண்ணமோ, அதே மாரி இதையும் நான் பைபாஸ் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் நோட்ல ஈக்குவேஷன் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். இது நான் எப்படி எழுதலாம்னா, V1 - 0/2 இங்க போட்டுட்டேன். சரிங்களா? அதே மாரி இங்க வரக்குள்ள தேர் இஸ் நோ இஷ்யூஸ். பிளஸ் V1 - V2/10 அப்படின்னு போட்டுட்டேன். ஆனா குறுக்க இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இத வந்து நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா பைபாஸ் பண்ணியே ஆகணும். சொல்றது புரியுதுங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்போ அதுல வடிவேல் வந்து என்ன பண்ணியிருப்பான்? நடுவுல ஒரு வால் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். கரெக்ட்டுங்களா? அதே கான்செப்ட் தான். அப்ப நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க. இந்த மாரி குறுக்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க இருந்து அப்படியே தாவி போயிட்டு அடுத்த நோட்ல உட்கார்ந்துடணும். இதுதான் வந்து சூப்பர் நோட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல நீங்க கையே வைக்கக்கூடாது. அப்படியே இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகி போயிடுறீங்க. இப்படி இந்த இடத்துல ஜம்ப் ஆகக்குள்ள நீங்க அந்த நோட்ல இருக்கிற ஆளா தான் இருப்பீங்க. சரிங்களா? இப்ப நீங்க V2ல குதிச்சிட்டீங்க. அப்போ இப்ப இந்த இடத்துல நீங்க இங்க தான் இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி நோடல் கான்செப்ட் சொல்லியிருப்போம். நீங்க எந்த நோட்ல இருக்கீங்களோ, அந்த நோட் தான் வந்து எதுல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஹையஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ பிளஸ் இப்ப நீங்க சொல்லுங்க. V2 - V1/10 இல்ல இங்க போறது. அடுத்து கீழ போற கரண்ட் எப்படி எழுதலாம்? V2 - 0/4 அப்படின்னு போட்டுக்கலாம். which is equal to இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் என்டர் ஆகுது. சரிங்களா? பிளஸ் இங்க கரண்ட் வந்து எனக்கு என்னவாகுது? இந்த நோட்ல லீவ் ஆகுது. ஏன்னா 2 நோடுக்கும் சேர்த்து தான் நான் எழுதுறேன். அப்போ -7. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது 2 எனக்கு கேன்சல் ஈச் அதர். அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா V1/2 + V2/4 which is equal to -5.
சோ இத நீங்க காமனா 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2v1 + v2 which is equal to -20. This is equation number 1. அதனால எனக்கு 2 ஈக்குவேஷன் வேணும் இத சால்வ் பண்ண. ஏன்னா 2 நோடு இருக்கு. சோ அப்பதான் இந்த சூப்பர் நோடு இருக்கு பாத்தீங்களா? இத வந்து நீங்க ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, பிளஸ் சைன் வந்து எங்க இருக்கு? V2 சைடு இருக்கு. அப்ப V2 வந்து பிளஸ்ல இருக்கு. சரிங்களா? -V1 which is equal to 2 வோல்ட். ஏன்னா இந்த 2 நோடுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2 வோல்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப therefore V2 - V1 which is equal to 2. இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? -V1 + V2 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். This is equation number 2. இப்ப இந்த சைன மட்டும் மாத்திருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா V2 கேன்சல். அப்ப 3V1 which is equal to கரெக்ட்டா தானே போட்டிருக்கிறேன். So -22. So by V1 which is equal to around minus 7 point. 7.something. so அது ப்ராப்ளம் இல்ல. -V1 + V2 which is equal to 2. Okay. So that is the answer. -22/3 தான் வந்து அதோட வேல்யூ வரும். No issues. So that is the answer. So இதுல டவுட் இருக்குங்களா சார்? எனி டவுட்ஸ்? சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சொல்லுங்க. சார் இப்போ அந்த 2 வோல்ட் மைனஸ் பிளஸ் இருக்குல்ல சார், நம்ம வந்து V1 ல நிக்கிறோம். ஆமா. சார் இதுவே வந்து அந்த இடத்துல பிளஸ் மைனஸ் இருந்தா என்ன சார் பண்ணணும்? இந்த டிராப் வந்து V1 - V2 ன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாமாமா. பிளஸ் வந்து V1 சைடு இருந்ததுன்னா +V1 - V2 ன்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான். ஓகே சார். டெஸ்ட் நோட். ஓகே சார். ஓகே இந்த சார். வோல்டேஜ் சோர்ஸோட பிளஸ் எந்த நோடு கூட கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் பாசிட்டிவ் வோல்டேஜ். நெகட்டிவா நீங்க நெகட்டிவ் சைன்ல போட்டுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து V2 கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால +V2 ன்னு போட்டிருக்கேன். வோல்டேஜோட நெகட்டிவ் சைன் வந்து V1 ல கனெக்ட் ஆயிருக்கு. அதனால -V1 ன்னு போட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? இதுவே இன்டர்சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அப்படியே மாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். ஈவன் நம்ம V2 வந்து நோடு நம்ம நின்னு எடுத்தாலுமே நம்ம V2 - V1 = 2 ன்னு எடுத்துக்கணும் இல்லீங்களா? ஏங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து இந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நீங்க இத கன்சிடரே பண்ண மாட்டீங்க. ஜம்ப் ஆகக்குள்ள. புரியுதுங்களா? அந்த வோல்டேஜ் சோர்ஸ பைபாஸ் பண்ணிடுவீங்க. அந்த ஒரு பிரான்ச்ச விட்டுட்டு மத்த பிரான்ச்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? நோடல் அப்ளை பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸ வச்சு தான் ஒரு ஈக்குவேஷன ஃபார்ம் பண்றீங்க. ஓகே சார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகே சார். நம்ம வந்து அத கன்சிடர் பண்ண கூடாது. V1 V2 கன்சிடர் பண்ண கூடாது. சூப்பர் ஆமா. நியூஸ். நீங்க இந்த லூப்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க நிக்கக்குள்ள இந்த வோல்டேஜ் சோர்ஸ கன்சிடரே பண்ணக்கூடாது நீங்க. அத மறந்துட்டு மத்த எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன எழுதிடணும். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் நோட்ல இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ்க்கு ஈக்குவேஷன ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். பட் see this question. சோ இதுல வந்து என்ன உங்களுக்கு டவுட் வந்திருக்கும்னா, இங்க எந்த டேட்டாவும் குடுக்கல. அதே மாரி ரெசிஸ்டன்ஸோட எந்த வேல்யூமே குடுக்கல. பட் நான் எப்படி சார் ஆன்சர் போடுறது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆயிருக்கும். ஐ திங்க் சோ. அதனால குரூப்ல போட்டீங்களான்னு எனக்கு தெரியல சார். பட் இட் இஸ் வெரி சிம்பிள். பேசிக் KCL அப்ளை பண்ணாலே மோர் தென் எனஃப். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ யூ see this. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல எனக்கு 3 ஆம்ப்ஸ் கரண்ட் போகுது. ஏன்னா 2 சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது வழியா போற கரண்ட் 3 ஆம்ப்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. இது வழியா போகக்கூடிய கரண்ட் 4 ஆம்ப்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. சொன்னது புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த பிரான்ச்ல கரண்ட் உள்ள வருதா, வெளிய போதான்னு எனக்கு தெரியல. சோ அப்போ நான் இந்த நோடுக்கு வரேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க கரண்ட் என்டர் ஆகுது. அகைன் இங்க கரண்ட் வந்து எனக்கு என்னவாகுது? என்டர் ஆகுது. சொன்னது புரிஞ்சுச்சுங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இதுல மொத்தம் வரக்கூடிய கரண்ட் 8 ஆம்ப்ஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ அதே மாரி இங்க கன்சிடர் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல இருந்து கரண்ட் சோர்ஸ் வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கரண்ட் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி வெளிய போகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க வரக்கூடிய கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 12 ஆம்ப்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா மட்டும் தான், இந்த 2 கரண்ட் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆகும். புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? சார். புரியுதுங்களா சார்? எஸ் சார் புரியுது. Yes, sir. அப்போ இந்த I4ங்கிற கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப -12 தான் ஆன்சர். Okay, sir. புரியுதுங்களா சார்? -12 தான் வந்து ஆன்சர். சோ இதே மாரி நீங்க ஒவ்வொரு லூப்லயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும் சார். இதுல வேற எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் கரண்ட் வெளிய போகுது, இங்கேயும் கரண்ட் வெளிய போகுது.
am I correct or wrong? Current leaving, again current leaving. அப்போ entry current எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 4 + 3 7க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ இங்க 5 + 3 8 ஆம்ப்ஸ் வருது. 8ல 7 இங்க போச்சுன்னா 1 ஆம்ப்ஸ் இது வழியா போகும். அப்ப நீங்க இத கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும். 7 + 1 8, 8 + 4 12. So in this case also the answer will be the -12. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? So that is the answer. So basic KCL மட்டும் தான் அதுல கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. No, sir. ஓகே. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சார் ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கேட் அண்ட் டிஎன்இபி டிஆர்பி அண்ட் சம் ஐஇஎஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே கலெக்ஷன்ஸாக எடுத்து போட்டிருக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம நடத்தின டாபிக் வரைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து இதுல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில இந்த முனிசிபாலிட்டியில கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமு. How many coulombs of charge flow through a circuit carrying a current of 10 ampere in 1 minute? அப்போ சார்ஜ் கூலம்ஸ் சார்ஜ் கேட்டிருக்கிறான். சரிங்களா? கரண்ட் கொடுத்திருக்கிறான். அப்போ கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன சார்? I is equal to dq/dt. dq divided by dt. சரிங்களா? இப்போ dtங்கிறது நம்ம எதுல சொல்லுவோம்? செகண்ட்ஸ்ல சொல்லுவோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் வந்து எவ்வளோ? 10 இன்டூ டைம் பீரியட் எவ்வளோ? 1 மினிட். அப்போ 1 மினிட்னா நான் எப்படி எழுதலாம்? 60 செகண்ட்ஸ்னு எழுதுவேன். டைம் பீரியட் நான் செகண்ட்ஸ்ல சொல்றேன். அப்ப அது வழியா போகக்கூடிய சார்ஜோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 600க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் current flowing in a series circuit having 4 equal resistance in I ampere. So what is the magnitude of source current if these resistance are connected in parallel? அதாவது அவன் கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு கொடுத்திருக்கிறான். எல்லாமே ஆர் 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 ஆர். இது வழியா போகக்கூடிய கரண்ட் ஐ. இதுதான் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்போ இவன் என்ன சொல்றான்னா இந்த ரெசிஸ்டன்ஸ இந்த மாதிரி பேரலா கனெக்ட் பண்றேன் நானு. சரிங்களா? இப்போ ஐங்கிற கரண்ட் வந்ததுன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு கேக்குறான். இதுக்கு ஆன்சர் என்னதுங்க சார்? 5/4. 0.25 கரண்ட் வந்து ஈக்குவலா டிவைட் ஆகும். 4 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப கரண்ட் 4 டிவைட் பண்ணிருக்கேன். 1/4 which is equal to 0.25i. சூப்பர். சரிங்களா சார்? சோ நெக்ஸ்ட் the value of equivalent inductance between the nodes x and y will be. என்ன சார்? சாரி சார் 6. 6ல 2 இருக்கே. C. சாரி C சார், ஆப்ஷன் C. மேம் ஆப்ஷன் சிங்களா? ஆப்ஷன் சியா டியா? சார் ஆப்ஷன் ஆப்ஷன் சியா டியா மேம்? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்ல. சார் இல்ல ஆன்சர் இல்ல சார். சார் கொஸ்டின் ஆக்சுவலி தப்பு சார். அதை யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாருமே சொல்லல. ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு 4 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துருக்கணும். ஒரு தடவை 4 மில்லி ஹென்ரின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? சோ அது வந்து இது வந்து நமக்கு கிரேஸ் மார்க் வந்துரும். சரிங்களா? ஓகே. சோ இது வந்து எஸ்எஸ்சி ல கேட்ட क्वेश्चन. ஆன்சர் நாட் நோன் இருக்கு சார். அத நம்ம கிளிக் பண்ணலாம். என்ன சார்? சார் அந்த சம்ல இந்த சார் நம்ம இல்ல நோன் பாத்தீங்க. அத நம்ம டிக் பண்ணாலும் மார்க் சார் ஒரு क्वेश्चन தப்பா இருந்ததுன்னா நீங்க நாலத்துல எதை டிக் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஓகே சார். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பர்பஸாவே இதுக்கு வந்து ஆன்சர் நாட் நோன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிரு. நோ சார். ஆக்சுவலி டிஎன்பிஎஸ்சி ல என்ன பிரச்சனைனா ஓகே. சோ நெக்ஸ்ட் the voltage across the 15 ohm resistor in the circuit. இதுக்கு வந்து என்ன சார் இருக்கும்? இது லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். சார் லூப் ஈக்குவேஷன் -100 -100
Make it plus fast. 4 Plus 4i plus plus 6i 4i plus 15i plus which is equal to 15i 0. 0. சரிங்களா? அப்ப therefore 10 5 25 அப்ப 25i which is equal to 100. அப்ப i is equal to 4 ampere. சரிங்களா? அப்ப இந்த 4 ஆம்பியர் இது வழியா போகுதுன்னா இன்டு 4 போட்டுக்குங்க. 15 இன்டு 4 60 வோல்ட். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? So next, Okay, sir. current flowing through the 61 ohm resistor is. So இது எப்படி சார் போடலாம்? So இந்த 4 ஆப்ஷன்ல எது தப்புன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் 15 ஆம்ப்ஸ் கண்டிப்பா வராது. ஏன்னா சோர்ஸோட வேல்யூ 15 ஆம்ப்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே சூப்பர். சூப்பர் சார். இங்க பாருங்க சோர்ஸ் வந்து 15 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்கான். அப்ப இந்த கரண்ட் இது வழியா வரும். இப்போ இங்க இருக்கிற கரண்ட் வந்து அப்படியே போனாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும். அப்போ இது வழியா போகக்கூடிய நெட் கரண்ட் ஐஆர் டைரக்ஷனுக்கு கீழே இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இது வழியா போகக்கூடிய நெட் கரண்ட் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்? லெஸ் தென் 15 ஆம்பியர் தான் இருக்கும். அப்படிங்கக்குள்ள ஆப்ஷன் ஏவும் தப்பு பியும் தப்பு. சிம்பிள் லாஜிக் முடிஞ்சிருச்சு. இப்ப மீதி இருக்கிறது 2 தான். 5 ஆம்ஸா 10 ஆம்ஸா இதுலதான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி வரும். சொல்றது புரியுதுங்களா? சோ தட்ஸ் ஆல். இப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து 15. சரிங்களா? ஏன்னா கரண்ட் இங்க என்ன சோர்ஸ் இருக்கோ அதே கரண்ட் தான் இந்த பாயிண்ட்லயே இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடுங்க? கேசிஎல் அப்ளை பண்ணிடுங்க. என்ட்ரிங் கரண்ட் 15 ஆம்ப்ஸ் கரண்ட் என்டர் ஆகுது. லீவிங் கரண்ட் வந்து என்னது? ஐஆர். சொல்றது புரிஞ்சுங்களா? சார் புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? current entering which is சரி. equal to outgoing current. அப்ப 15 ampere which is equal to IR plus இது வழியா போகக்கூடிய current 2 IR. அப்ப plus 2 IR. அப்ப therefore 3 IR which is equal to 15. IR is equal to 5. அப்ப 5 ampere தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? சிம்பிளி வெறும் கேசிஎல் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கோம். வேற எதுவும் பெருசா ஒர்க் பண்ணவே இல்லை. நீங்க சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணணும், லூப் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா யோசிக்காதீங்க. சரிங்களா? இட் இஸ் வெரி சிம்பிள். இங்க கரண்ட் சோர்ஸ் இருக்கு, இங்கேயும் கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அப்ப சிம்பிளா நீங்க கேசிஎல் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 ஸ்டெப்ல கிடைச்சிரும். கிளியருங்களா? Yes, sir. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். சார் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக். 13 வோல்ட்டுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் தான் வந்து கேக்குறாங்க. அப்போ வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் ஃபார்முலா என்ன? பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ டோட்டல் வோல்டேஜ். 13 + 7 20. இப்போ 20 அடிச்சோம்னா 2. அப்ப 13 × 2 26 வோல்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சோ அடுத்தது, if the supply voltage is 160 volt, the value of power dissipated in the 10 ohm resistor will be. இப்போ இதுல போகக்கூடிய பவர் டிசிபேஷன் தான் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? எப்படி போடலாம்? சார் ப்ளீஸ் சே சம்திங். எப்படி போடலாம்? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? சார் ஃபர்ஸ்ட் I டோட்டல் total I கண்டுபிடிச்சு I ஸ்கொயர் ஆர் போடலாமா சார்? அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஓகே கண்டுபிடிச்சு சரி given ஓகே வோல்டேஜ் நீங்க இருக்கிறதுனால I கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் I ஸ்கொயர் ஆர். தாராளமா போடலாமா? சரி சொல்லுங்க பாப்போம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். இந்த 1 செகண்ட். என்ன 15? வெரி குட் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல 10 ஓம் இருக்கு, இங்க 15 ஓம் இருக்கு. சரிங்களா? அப்போ ஓகே இது வந்து சார். நான் 2:3 எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5. அப்போ 15/5 வந்து 3 ஓம் வரணும்னு கேக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். எப்போதுமே வந்து இந்த ரேஷியோ கான்செப்ட் போகல இங்க ஒரு 2ங்கிற ரேஷியோவே வரக்கூடாது. 1:1 தான் ஓ வரணும். ஓகே சார். சரிங்களா? அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா 1:1.5 இருக்கு. அது மொத்தமா ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 2.5 வரும். அப்போ 15 ஓகே divided by ஓகே. 2.5 வந்து எப்படி 2.5. எழுதலாம்னா 5/2 போட்டுக்கலாம். அடிச்சோம்னா 3 மூவி 2 6 ஓம். இதான் ஆன்சர். ஓ கரெக்டா இருக்குங்களா? அதுதான் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே சார். ஓகே. கரெக்ட் மேம். பட்
அந்த லாஜிக் இருக்காது. 1:ல தான் எப்போதுமே இல்ல அப்ப எழுதணும். 10 amps 2:3 வரும். சொல்லக்கூடாது. எப்பவுமே 1:ல தான் நீங்க எழுதணும். ஓகே சார், ஓகே. சரிங்களா? இப்ப சார் 6 இப்ப ஓம் அப்ப நீங்க I போட்டுட்டீங்க. வந்து 10 amps வரும் சார். R ஓகே. வந்து 16 வருது. இல்ல. அப்ப V by 10 R ன்னு ஆம்ப்ஸ் போடும்போது இப்ப கரண்ட் வந்து 10 ஆம்ப்ஸ் வருதுன்னா, அகைன் இங்க ஆ. என்ன இருக்கு உங்களுக்கு? ஓ கரண்ட் டிவைட் டிவிஷன் ஆயிடும் டெக்னிக் இல்லையா? அப்ளை பண்ணணும். டிவைட் ஆயிடும். ஓகே, ஓகே, ஓகே. சார் கரண்ட் நான் டிவிஷன் டெக்னிக் அப்ளை ஓகே, ஓகே, ஓகே. கரண்ட் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணுங்க. 1 செகண்ட். Current division 15 by 25 into 10. 3/5 வரும் சார். 10 ஓம் வழியா எவ்வளவு சார் கரண்ட் போகுது? 6 வரும். 6 amps. 6 6 amps. ஆம்ப்ஸ்ங்களா? ஆம்ஸ் ஓகேமா. அப்ப 15 ஓம்ல 4 36 ஆம்ஸ். அப்ப therefore power I square R which is 36 equal into to R. Okay, 6 square 360. into 10 Okay, which sir. is Okay. equal to 360 watts. சரிங்களா? Okay, sir. நல்லா புரியுது. Thank you, sir. நல்லா Thanks. புரியுதுங்களா? ஆ, ஒரு ஆ. விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க சொன்ன மெத்தட் வந்து ரொம்ப சுத்து. கரண்ட் புரியுது, கண்டுபிடிக்கிறீங்க, புரியுது. திரும்பி கரண்ட் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்றீங்க, திரும்பி பவர் கண்டுபிடிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? Yes, இப்போ sir. இத நீங்க மொத்தமா சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா எவ்வளவு ஓம் வருது? 6 6. ஓம் வருது. கரெக்ட்டுங்களா? இந்த Yes, sir. 6 ஓம்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ்க்கு ஃபார்முலா என்ன? 6 டிவைடட் பை 16 இன்டு 160. அப்ப ஓ. அடிச்சோம்னா என்ன வருது? 60 வோல்ட் வருதுங்களா? ஆமா இப்போ சார். இந்த ரெண்டுமே பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. பேரலல்ல எப்போதுமே வோல்டேஜ் வந்து Okay, ஈக்குவல். sir. அப்ப ம். பவருக்கு ஃபார்முலா என்ன? V ஸ்கொயர் பை R. R. சரிங்களா? அப்ப 360 சாரி 3600 டிவைடட் பை 10 which is equal to 360 வாட்ஸ். உங்களுக்கு 10 to 20 செகண்ட்ஸ் மிச்சமாகும் இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா. Yes, sir. Correct. Okay, sir. சோ ஒவ்வொரு செகண்ட்ஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ நீங்க எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும்ங்கறதுமே டிசைட் பண்ணணும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா தான் டைம் மிச்சமாகும். சொல்றது புரியுதுங்களா சார்? 2 மெத்தட்லயும் போடலாம். ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். பட் எந்த மெத்தட வைஸா சூஸ் பண்றோம்ங்கறது தான் கான்செப்ட்டே. Okay, sir. I Thank you, hope sir. it is clear. சரிங்களா? Then I move on to the next problem. So a network has 12 branches, 8 independent loops, and how many nodes are in the network? We know that B is equal to நான் சொல்லியிருக்கேன் LAN L plus N ஞாபகம் வச்சுக்க சொன்னா -1. இப்போ என்ன கேட்டிருக்கான்? நோட் கேட்டிருக்கான். பிரான்ச் வந்து 12, லூப் வந்து 8, N தெரியல. இது ஒண்ணு அப்ப 7. அப்ப N is equal to 5. ஆப்ஷன் சி தான் கரெக்டா ஆன்சர். ஜஸ்ட் சிம்பிளிஃபைட் ஃபார்முலா. சரி இது வந்து TNEB லாஸ்ட் டைம் TNEB ல கேட்ட क्वेश्चन இது. And this question already we discussed. If 5, all sir. the three resistance of a given delta network are 15 ohm each, then three resistance of equivalent star will be 3 equal resistance 5. டெல்டால இருந்து ஸ்டார் கன்வெர்ட் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன்? R by 3. by 3. அப்போ 15/3 வந்து எவ்வளவு? 5 ohm. இதான் ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்ல. Are you clear? Please Yes, sir. say Yes, something. sir. Yes, sir. Yes, sir. Okay. And see this problem. The resistance of 5 meter length of a wire is 60 ohm. Determine the resistance of 8 meter length of the same wire. We know that R is equal to rho L by A. இப்போ இதுல எனக்கு ஏரியா கொடுத்திருக்காங்களா? Yes or no? ஏரியா குடுக்கல சார். ஏரியா கொடுக்கல. சேம் ஒயர்னு கொடுத்துட்டான். சரிங்களா? அப்படிங்கக்குள்ள எனக்கு என்னன்னா ஏவும் சேம், ரோவும் சேம். ஏன்னா அவன் லென்த் மட்டும் தான் மாத்திருக்கிறான். வேற எந்த டேட்டாவும் மாத்தல. அப்படிங்கக்குள்ள R is directly proportional to L. இதான் கான்செப்ட். அப்போ நான் எப்படி எடுத்துக்கலாம்னா R1 directly proportional to L1, R2 directly proportional to L2 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா R1 divided by R2 which is equal to L1 divided by L2 அப்படின்னு கிடைக்கும். இது R1ங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் கேஸ்ல எவ்வளவு சார் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 600 ஓம். செகண்ட் கேஸ்ல நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல லென்த் எவ்வளோ? 5 மீட்டர். ரெண்டாவது கேஸ்ல லென்த் எவ்வளோ? 8 மீட்டர். இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப R2 equal to இது 5ஆல அடிச்சோம்னா 120. 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 960 ஓம். 960. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்கா? Clear, sir. I hope it is clear. So then, you see this problem. Find the current I in the following circuit diagram. Sir, இதுல எதுக்கு சார் தப்பான ஆன்சர்? Any guesses?
எனி ஐடியா? சார் இது தப்பா இருக்கலாம் இந்த ஆன்சர். சர்க்யூட்ட கொஞ்சம் யோசிங்க. பாருங்க. ஒரு 1 மினிட் கூட பாருங்க. நோ இஷ்யூஸ். ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் ஆகும் பாருங்க. மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் வராதோ சார்? ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல தான் மேம் வரும். 5 ஆம்ப்ஸ் இப்ப போனுச்சுன்னா, ம். இப்ப இந்த அந்த 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்க பிரான்ச்ல இப்படி என்டர் ஆகும். திரும்ப இந்த சைடு இப்படி இந்த எலமெண்ட்டே இல்ல அங்க. அதுவும் ஆப்போசிட்ல வரும்போது மைனஸ் தான் வருமோ? ஓகே சார். சாரி. இல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்ட்டான்னு சொல்லுங்களேன் சார். நீங்க ஒரு இடத்துல ம். சொல்லியிருந்தீங்க இல்லையா? நேத்திலாம் நடத்தும்போது, இப்ப கரண்ட் ம். வந்துட்டு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா நம்மளுக்கு அந்த ஆன்சர் நெகட்டிவ்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல. ம். ஓகே. இப்ப இந்த அப்ப ஆக்சுவலி இந்த மேம் 5 அது இல்ல. அது ஒவ்வொரு சம்ஸ்க்கும் அந்த அசம்ப்ஷன் சேஞ்ச் ஆகும் மேம். அதாவது இப்போ இந்த சம்ல என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த இது நடத்தல. இப்போ அது தியரம்ஸ்ல வரும். சூப்பர் பொசிஷன் தியரம்னு நம்ம படிப்போம். சரிங்களா? மோர் தென் ஒன் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சூப்பர் பொசிஷன் அப்ளை பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஓகே. அது சூப்பர் பொசிஷன் வச்சு பண்ணுவோம். பட் நான் அத வச்சு சொல்றேன். ஆனா அது அது அத பத்தி டீடைலா சொல்லல. இப்போ ஒரு சோர்ஸ் நான் எலிமினேட் பண்ணணும் சர்க்யூட்ல இருந்ததுன்னா, மொத்தம் எனக்கு 2 சோர்ஸ் இருக்கு. ஒண்ணு வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்னு கரண்ட் சோர்ஸ். 2 சோர்ஸ் இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸ நான் எப்படி சார் எலிமினேட் பண்ணுவேன்? எனி ஐடியா? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ ஷார்ட் நான் வந்து எலிமினேட் சர்க்யூட் பண்ணணும். பேசிக் ஓம்ஸ் லா சொல்லுங்க. V இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? IR. IR. அப்போ இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு 0 ஆகணும். அப்படின்னா கரண்ட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெசிஸ்டன்ஸ தான் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? இந்த வோல்டேஜ நான் 0 ஆக்கணும்னா? வோல்டேஜ் 0 ஆக்கணும்னா R ஓட வேல்யூ ஏங்க பதில் இன்ஃபினிட்டியா சொல்றீங்க? சார்? இன்ஃபினிட்டியா? மேடம், ஆ. எப்படி மேடம் ஒரு நம்பர இன்ஃபினிட் கூட மல்டிப்ளை பண்ணா உங்க ஊர்ல 0 தான் வருங்களா மேடம்? மல்டிப்ளை மல்டிப்ளை 0. இல்ல சார் நான் இப்ப இந்த R கீழ வந்துச்சுன்னா எனிதிங் பை நான் வந்து R ஓட இன்ஃபினிட்டி. வேல்யூ தான் கேட்கிறேன். நான் VS 0 ஓகே ஆக்கணும்னு ஓகே. சொல்லிட்டேன். அப்ப R ஓட ஓகே வேல்யூ இப்ப என்னன்னு 0 கேட்கிறேன். 0 அப்ப ஓகே. R is equal to 0ன்னு வரும். R 0னா இட் இஸ் நத்திங் பட் ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சரிங்களா? சர்க்யூட். அப்போ ஓகே அந்த சார். வோல்டேஜ் சோர்ஸ ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோங்கிறது மீனிங். ஆ. புரியுதுங்களா? ஓகே சப்போஸ் இப்ப நான் கரண்ட்ட 0 ஆக்கணும் அப்படின்னா, we know that V is equal ஓகே. to I into R. அப்ப I is equal to V by R. அப்ப இந்த கரண்ட்ட நான் 0 ஆக்கணும்னா, R ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? இன்ஃபினிட்டியா இருக்கணும். இன்ஃபைனைட்டா இருக்கணும். we know that 1 by infinite தான் 0. ஓபன் சர்க்யூட். அப்ப R இன்ஃபைனைட் ஓபன். அப்படின்னா, அது வந்து ஓப்பன் சர்க்யூட். அப்ப கரண்ட் சோர்ஸ நான் என்ன பண்ணிடுவேன்? ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிறது மீனிங். சோ இதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன்ல பார்க்க போறது. ஆ. சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? அப்போ நம்ம அந்த ட்ரிக் படி அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். இப்ப இந்த சோர்ஸையும் நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன். இப்ப இந்த சோர்ஸோட எஃபெக்ட்ட தான் நான் இங்க பார்க்க போறேன். சரிங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ கரண்ட் எந்த வழியா சார் போகும்? மேம் சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப நீங்க கோச்சிங் ஷார்ட் என்ட்ட சர்க்யூட் படிக்கிறீங்க. வெளில போகும். எஸ் மேம். இப்போ ஷார்ட் கோச்சிங் சர்க்யூட். என்ட்ட நீங்க படிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்? சார் நான் வந்து உங்களுக்கு 2000 கொஸ்டின் மட்டும் தரேன். இத படிச்சீங்கன்னா 150ல இருந்து 170 கொஸ்டின் வந்துரும். உங்களுக்கு கையில வேலைங்கிறேன். சரிங்களா? இதே என்ன விட என்ன சொல்றது? இன்னொரு நல்ல ஒரு சென்டர் எடுக்குறாங்க. ஆனா அவன் என்ன குடுக்குறான்? நான் 10,000 கொஸ்டின் தரேன். ஆனா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 180 கொஸ்டின்ஸ் வருங்கிறான். இப்ப நீங்க எத சூஸ் பண்ணுவீங்க? 2000 தான் சார் செலக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டபுள் பண்ணணும்? கம்மியா ஷார்ட்டா. இருக்கணும். ஷார்ட்டா. கஷ்டப்படக்கூடாது. சட்டுன்னு வேலை வாங்கணும். லாஜிக் புரியுதுங்களா? ஆமா அதேதான் சார். கரண்ட்டுக்கும். எங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த வழி தான் போகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற பாத்துல போகவே போகாது. அப்ப தேர்ஃபோர் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருந்ததுன்னா, அது வழியா கரண்ட் போக தான் ட்ரை பண்ணுமே தவிர, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்கவே இருக்காது. எஸ் சரிங்களா? சார். அப்ப எஸ் இந்த சார். மொத்த 5 ஆம்ப்ஸ் கரண்ட்டும் இது வழியா தான் போகும். ஆ. இப்போ ஓகே இந்த சார். இடத்துல நீங்க சோர்ஸ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, லூப் வந்து எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கரண்ட் ஆ. இப்படி தான் ஃப்ளோ ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, I is equal to 8 minus 5 பை ஆ 5 சாரி 8 plus 5 divided by 5 அப்படின்னு வரும். அப்ப 13/5 இது பிளஸ்ஸா மைனஸானே தெரியலையே.
பிளஸ்ல தான் இருக்கு. அப்போ இங்க வந்து மைனஸ்ல வரும். 8 minus 5 divided by 5. அப்ப therefore 3/5 which is equal to 0.6. அப்ப இந்த 5 ஆம்ப்ஸ்ல இருந்து 0.6 லெஸ் பண்ணோம்னா -4.44 வரும். This is the answer. சரி, இது வந்து நான் சூப்பர் பொசிஷன் வச்சு சொல்றேன். இப்ப நமக்கு அது நடத்தாததுனால நம்ம நார்மல் மெத்தட் இப்ப நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மெத்தட்லயே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இட் இஸ் வெரி சிம்பிள். ஐயோ சரி. ஓகே சார். இப்போ சோ இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதுல வந்து மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணி சொல்லுங்க. மெஷ் அனாலிசிஸ் பண்ண நான் இந்த 2 லூப்ல மட்டும் there are 2 loops is there. I1, I2. இப்போ இந்த லூப்ல இந்த கரண்ட் சோர்ஸ் குடுத்துட்டாலே டிஃபால்ட்டா யூ டேக் I1 is equal to 5 ஆம்பியர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 5 ஆம்பியர் டிஃபால்ட்டா எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்ப இந்த 2வது லூப்ல லூப் ஈக்குவேஷன் இங்க இருந்து அப்ளை பண்ணி சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். -5 plus 5 into I2 minus I1 சரிங்களா plus 8 which is equal to 0. So therefore 5 I2 minus 5 I1 plus 3 which is equal to 0. 5 I2 minus I1 ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 5 ஆம்ப்ஸ். அப்ப minus 25 plus 3 which is equal to 0. Okay. அப்ப therefore 5 I2 which is equal to 22. Therefore I2 is equal to 4.4 ampere. So this is the answer. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க I2ங்கிறது நான் எந்த டைரக்ஷன்ல எடுத்திருக்கிறேன் கரண்ட்? சார் I2 நான் எந்த டைரக்ஷன்ல சார் Opposite எடுத்திருக்கேன் to கரண்ட்? I. கிளாக் Opposite வைஸ்ல direction to I. எடுத்திருக்கிறேன். பட் Iங்கிறது எப்படி இருக்கு? ஆன்டி Opposite. கிளாக் வைஸ்ல இருக்கு. அப்ப நான் என்ன ஆன்சர் எடுத்திருக்கேனோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப therefore -4.4ங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? Yes, sir. I hope it is clear. சரிங்களா? So next. So இது வந்து லாஸ்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். So what is the voltage of the battery uses 800 joules of energy to move 40 coulomb of charge through a resistor. So voltageக்கு ஃபார்முலா என்ன சார்? dW by dq. dW divided by dq. அப்போ W வந்து எவ்வளோ 800 joules. கூலும் வந்து 40. அப்ப அடிச்சோம்னா என்ன வரும்? 20 வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சின்ன சின்ன இதுதான் சார். இததான் நமக்கு மெயினா கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுருவோம். இந்த சின்ன விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. சரிங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது a 330 ohm resistor is in series with parallel combination of 4 1 kilo ohm resistor. A 100 source is connected to the circuit. What resistor has the most current through it? இதுக்கு என்ன சார் ஆன்சர்? 330. தப்பு சார். அதாவது பாருங்க அவன் Series என்ன with கொடுத்துருக்கான்னா parallel. பிளஸ் மைனஸ் 100 வோல்ட் சோர்ஸ் ஒரு 330 வோல்ட் வந்து ஓம் சீரியஸ்ல இருக்கு. சோ இதுல வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் பேரலல் கனெக்ஷன்ல இருக்குங்கிறான். இதுதான் கொடுத்துருக்கிற டயகிராம். இது வந்து 1K 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 1K. இப்ப இதுல சொல்லுங்க எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகும்? எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும்? சார் வினோத் சார் சார் ஆன்சர் என்னவா இருக்கும்? 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் சார். ஏங்க நீங்க போங்க Sir, 330 ohm, sir. சார். 330 ஓம் சார். சோர்ஸ்ல இருந்து வர கரண்ட் ஐன்னு வச்சுக்கலாம். இது வந்து I/4 டிவைட் ஆயிரும். அப்ப மேக்ஸிமம் கரண்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போகும்? சோர்ஸ் கூட சீரிஸ்ல கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். சாரி சார் 330 ஓம். ஏங்க சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தாங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ங்க. 2 மார்க் போயிருக்கும் டிஆர்பில. So it is very important. Okay. So next sir. So in the circuit
shown the current I will be. ஸோ இப்போ கரண்ட்னு கேட்டிருக்காங்க சார். இது எப்படி சார் போடலாம்? எந்த மெத்தட்ல போடலாம்? சார் ப்ளீஸ் சே சம் மெத்தட். நம்ம மெஷ் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம், நோடல் அனாலிசிஸ் பார்த்துருக்குறோம், நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த எந்த மெத்தட்ல போட்டா எனக்கு கரெக்டா இருக்கும்? சார் நோடல் சார். நோடல். நோடல். எனி அதர் ஆன்சர்ஸ்? Sir, please. Any other answers? Sir, source transformation, sir. Source transformation is the best way to solve this problem. ஏன்னா current source in parallel with resistanceல இருக்கு. அப்போ இந்த நெட்வொர்க் எப்படி ரீட் ரன் பண்ணலாம்னா, இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் 4 ஓம். அந்த 28 ஓம் நம்ம கையே வைக்க தேவையில்ல. அதே மாதிரி இந்த 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்க போது கரண்ட் சோர்ஸ் கீழே இருக்கிறதுனால என்னுடைய சோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அப்போ V is equal to I into R. அப்போ 8 5 40. இங்க 4 into 40. 8 5 40. ஓகே, இது 40. இப்போ இதுல லூப் ஈக்குவேஷன் போட்டுருங்க. இந்த 40 வோல்ட் இந்த 40 வோல்ட் எப்படி இருக்கு? சீரிஸ்ல அடிட்டிவா இருக்கு. அப்ப I is equal to V by R. அப்ப 80 divided by 28 plus 12 40. அப்ப which is equal to 2 ampere. இப்போ இந்த 2 ampere தான் 28 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா போகுது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். நீங்க நோடல் அனாலிசிஸ் போட்டீங்கன்னா 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஈவன் தான் நீங்க நோடல் அனாலிசிஸ் கால்குலேட் பண்ணாலும் இந்த ரெண்டோட நோடோட வோல்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அகைன் நீங்க கரண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? I is equal to V1 minus V2 divided by 28 னு போட்டு அகைன் நீங்க கண்டுபிடிக்கணும். So it is time consuming process. So we go for source transformation. Are you clear? Yes, sir. Yes, sir. Clearer. Okay, sir. Okay, sir. Okay. And the resistance across AB in the given circuit. So இது வந்து எந்த மெத்தட்ல சார் போட முடியும்? The only possible way ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேற எதுலயுமே அதை நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப therefore it is 6 ohm, it is 3 ohm. சரிங்களா? இங்க 8ம் 6ம் சீரியஸ்ல இருக்கு. அப்ப போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 14 ohm. சோ இது வந்து 6 ohm. ohm அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது A, இது B அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஸ்டார் டு டெல்டா போடணுங்களா, டெல்டா டு ஸ்டார் போடணுங்களா? ஸ்டார் டு டெல்டா சார். மேம் ஸ்டார் டு டெல்டாவே தேவையில்ல கீழே மேடம். இருக்கிறத பார்க்க டெல்டா மாதிரி இருக்கு. மேம் கீழே ஸ்டார் டு டெல்டாவே கிடையாதுங்க மேடம். இதோ பாருங்க மேடம், நான் ரீட் ரன் பண்றேன் மேம் இந்த நெட்வொர்க்கை. இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஷார்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? எடுக்க முடியல. ஓகே சார். கரெக்ட் தான். ஆமா. அப்போ இந்த ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு மீனிங். அப்ப இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி ரீட் ரன் பண்ணலாம்னா, இங்க 6 ஓம் இருக்கு. அப்ப இந்த 6 ஓமை நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர்? புரியுதுங்களா சார் என்ன சொல்றேன்ட்டு? எஸ் சார். சார் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க சார். மேம் ஒண்ணும் இல்ல மேம். இது பாயிண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது பாயிண்ட் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா? இல்ல சார். ரெசிஸ்டன்ஸ் இல்லனா ரெண்டு பாயிண்ட் இப்படி ஷார்ட் ஆயிருந்ததுன்னா ரெண்டுமே ஒரே பொட்டன்ஷியல்ல இருக்குதுன்னு மீனிங். ஓகே சார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப புரியுது. therefore நான் என்ன பண்ணலாம்னா, இங்க கனெக்ட் பண்றத தூக்கி இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். புரியுதுங்களா என்ன புரியுது. சொல்றேன்ட்டு? புரியுது. அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு 6 ஓம் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எப்படி இருக்கு? பேரலல்ல இருக்கு. அப்ப இத மொத்தமா என்னன்னு சொல்லலாம் நானு? 3 ஓம்னு சொல்லலாம். இந்த 3 ஓம் இது 3 ஓமா மாறிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த மூணு ரெசிஸ்டன்ஸுமே எப்படி இருக்கு எனக்கு? பேரலலா இருக்கு. அப்ப கரெக்ட்டா? எஸ் சார். அப்போ therefore இந்த 3 ஓம் 3 ஓம பேரலல்ல பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன சார் வரும்?
0.5. 1.5 வரும். அப்போ 1.5 இன் parallel with 14 ஓம்னு வருதுங்களா? இப்போ குடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது ஆன்ஸரா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. 1.5 விட கம்மியா இருக்கும். ஆமா. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி மட்டும் தான். அப்ப நீங்க அத ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆப்ஷன் டி ஓகே. தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே சார். ஓகே. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ நமக்கு சார் சார் இந்த ஒரு டவுட் சார். அந்த எக்ஸும் அந்த ஏவும் எக்ஸும் ஷார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கும்னு சொல்றீங்களா? அது எனக்கு புரியல. அது சேம் பொட்டன்ஷியல்னா அது எனக்கு அது என்ன சார் எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. மேம் சேம் பொட்டன்ஷியல் இன் சென்ஸ் இங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட், இது இந்த பாயிண்ட். சரிங்களா? இது 2த்துக்கும் நடுவுல ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்டின்னாலே, சரிங்களா? எனக்கு இது 2மே வந்து இதுக்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் டிராப் இல்லன்னு அர்த்தம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? 2மே ஓகே. ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்டின்னா இங்க என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இந்த இடத்துல வச்சாலும் கிடைக்கும் எனக்கு. புரியுதுங்களா? அப்போ ஓகே இந்த சார். பிரான்ச்ச நான் இப்படி கனெக்ட் ம். பண்றதுக்கு இப்படி இந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்லயே வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே சார். தேங்க் யூ. சோ அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ். இதெல்லாம் ஐஇஎஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் மேம். சோ இப்ப இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? ஆஸ் யூசுவல் நீங்க போடணும். இப்ப இது 3மே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, சீரிஸ்ல இருக்கு. புரியுது. இத நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணி தான் சார் ஆகணும். வேற வழி இல்ல. வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ம். ஷார்ட்கட் இருக்கிற மாரியே எனக்கு தெரியல. சிம்ப்ளிஃபை பண்ணி தான் சார் ஆகணும். 1/1 + 1/5 + 1/2 இது 3 சீரிஸ்ல இருக்கு. இது காமனா 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 10ஆல மல்டிப்ளை பண்ண வேணாம். யூ டேக் 10 காமன். அப்ப 10 + 2 12 17/10 இதுதான் வந்து இதோடைய மொத்த காம்பினேஷன். 17/10ங்கிறது. சோ இது கூட இந்த ஒரு 12 ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து பேரலல்ல இருக்கும். அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 137/10 அப்படின்னு கிடைக்கும். இந்த மொத்த காம்பினேஷன் வரைக்கும் 137/10. அப்போ இந்த 3மே வந்து எனக்கு அகைன் என்னவா இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. அப்ப therefore 10/137 plus 1/0.4 plus 1/0.8. சார் இது வரைக்கும் கிளியராங்களா சார்? புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? புரியுது சார். மேம் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐ கோ ஃபார் தீஸ் 2 வேல்யூஸ். இப்போ 7 5 எனக்கு பேரலா இருக்கு. அப்போ 1/7 plus 1/5. அப்போ therefore இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 35 divided by 12 அடிச்சோம்னா அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன வரும்? ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா 3ன்னு வருதுன்னு வச்சுக்கலாம் சார். 3 × 12 அப்ராக்சிமேட்டா 3 மைக்ரோஃபாரட்னு வரும். மேம் இதுல டவுட் இருக்குங்களா? அது எப்படி போட்டேன்னு? நோ சார். 1/C equivalent which is equal to இது. அப்ப C equivalent equal to 3 மைக்ரோஃபாரட் அப்ராக்சிமேட்லி தான் நான் போட்டிருக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ நீங்க இந்த இது அசம்ப்ஷன் பண்ணி பாருங்களேன். இது வந்து 3 மைக்ரோஃபாரட்னு அப்ராக்சிமேட்டா கொடுத்துட்டேன். இங்க சீரியஸ்ல 0.4 இருக்கு. இங்க இது மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள சம் 13.7 வருது. அதே மாதிரி இங்க வந்து 0.8 இருக்கு. இப்போ இந்த 3 இதை நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஆட் பண்ணக்குள்ள வரக்கூடிய ஓவரால் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும்? 13.7க்கு மேல. நோ 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 0.4 விட கம்மியா இருக்கும். ஏன்னா 3 சீரிஸ்ல இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் வந்து இதுல ஒண்ணா மாறி வரும். ஆப்போசிட். ஓகே ஓகே ஆப்போசிட். சொல்றது ஓகே புரியுதுங்களா? அப்ப ஓகே. 0.4 விட கம்மியா இருக்கும். அப்ராக்சிமேட்டா 3 தான் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் ஒரு 3.4 தாண்டாது. அதை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப 3.4 விட கம்மியா இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வேற எதுவுமே நீங்க போட தேவையில்ல. இதை சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற நெசசிட்டியுமே இல்ல. இந்த 2 ஸ்டெப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஓகே சார். ஓகே. இந்த ஸ்டெப்பே போக தேவையில்ல மேம். என்ன கேட்டீங்கன்னா இதுவே போக தேவையில்ல. இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். ஏன்னா ஈவன் தோ இது சீரியஸ்ல தான் வரப்போகுது இந்த மொத்த காம்பினேஷன். அப்போ இந்த மொத்த நெட்வொர்க்கோட வேல்யூ வந்து 0.4 விட கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நீங்க ஒரே ஸ்டெப்ல ஆப்ஷன் பி தான் வரும்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு?
ஆர் யூ கிளியர்? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க இந்த லாஸ்டா சொன்னதை. சாரி சார், ஒரு வாட்டி மட்டும். இல்லைங்க, நோ இஷ்யூஸ். ஒண்ணும் இல்லைங்க மேம். இங்க பாருங்க, சிம்பிள். இது மூணுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மொத்தமா இது கூட சேர்த்து சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. நீங்க சிம்பிளிஃபையே பண்ண வேணாம். சரிங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு நெட்வொர்க் எப்படி வரும்? இப்ப வந்து 7யும் 5யும் மட்டும் போட்டுடுறேன். இதோடைய ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு அப்ராக்ஸிமேட்டா 3ன்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்போ எனக்கு நெட்வொர்க் எப்படி வரும்? 3 மைக்ரோ ஃபாரட். இது வந்து 0.4 மைக்ரோ ஃபாரட். இத மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கலாம். வாட் எவர் இட் இஸ். அது நீங்க கால்குலேட்டே பண்ண வேணாம். இது 0.8ன்னு வச்சுக்கங்க. இப்ப இது 3 சீரிஸ்ல இருக்கா? அப்ப இந்த சீரிஸ் காம்பினேஷன சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள எனக்கு சி ஈக்குவலன்ட் எப்படி சார் வரணும்? எதை விட கம்மியா இருக்கணும்? கம்மியா இருக்கு. 0.4 விட கம்மியா 4 இருக்கணும். விட கம்மியா இருக்கணும். அப்போ இந்த 3 கூட இந்த 0.4 விட கம்மியா இருக்கிறத ஆட் பண்ணா ஆன்சர் எப்படி இருக்கணும்? 3.4 அதுக்குள்ள தானே வரணும். ஓகே சார், புரிஞ்சுது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே சார், ஓகே. சோ நீங்க அது சிம்பிளிஃபை பண்ணவே தேவையில்ல. இந்த லாஜிக் அப்ளை பண்ணீங்கன்னா இங்கேயே போட்டுறலாம். சரிங்களா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். புரிஞ்சுது. இதுல சோ வாட் இஸ் த வோல்டேஜ் இன் த சர்க்யூட் டயகிராம்? சார் இட் இஸ் வெரி சிம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பேரலல்ல ஒன்லி கரண்ட் சோர்ஸ், ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இந்த கரண்ட் சோர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கங்க மொத்தமா. இப்ப கரண்ட் சோர்ஸ் மேல போகுது. அப்ப மேல போச்சுன்னா +2.5ன்னு வச்சுக்கங்க. இங்க கரண்ட் சோர்ஸ் என்னவாகுது? கீழ வருது. கீழ வந்தா -2.5ன்னு வச்சுக்கங்க. அகைன் கரண்ட் சோர்ஸ் இங்க கீழ வருது -5. இப்ப மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா -5 ஆம்பியர் கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த 5 ஆம்பியர் தான் வந்து என்னவாகுது? இந்த 2 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல டிவைட் ஆக போகுது. ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப வர கரண்ட் ஈக்குவலா டிவைட் ஆகும். எவ்வளவு டிவைட் ஆகும்? 2.5 ஆம்பியரா டிவைட் ஆகும். அப்ப இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து என்ன வரணும்? 5 into 2.5 which is equal to 12.5. இதான் ஆன்சர். புரியுதுங்களா சார்? எனி டவுட்? புரிஞ்சிடுச்சு சார். ஓகே மேம், நல்லது. சோ அடுத்தது. சோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V0? இப்போ இதுல V0 கேட்டுட்டா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நோடல் அனாலிசிஸ் டைரக்ட்டா அப்ளை பண்ணிடலாம். இங்க இருக்கிறது என்னமோ ஒரே நோடு தான். சரிங்களா? அப்ப இத வந்து நான் Vன்னு இல்ல V0ன்னு கூட எடுத்துக்கங்க. அப்போ V0 டிவைடட் பை 4. இதுதான் வந்து I0 உடைய வேல்யூ. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப கரண்ட் இங்க வெளிய போகுது. சரிங்களா? கரண்ட் வந்து இங்கேயும் உள்ள வருது, இங்கேயும் உள்ள வருது. அப்ப லீவிங் கரண்ட் which is equal to entering current. 3 plus 0.5 I0. பட் I0 ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னது? Which is nothing but V0 divided by 4. So therefore V0 divided by 4 which is equal to 3 plus 0.5 V0 divided by 4. இப்போ ஈக்குவல் இந்த இடம் கொண்டு வந்தோம்னா 0.5 V0 divided by 4 which is equal to 3. அப்போ 0.5 V0 which is equal to 12. V0 equal to 24. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். So any doubts up to this? Now you see this sum. என்ன கேட்டிருக்காங்கன்னா VAB and VY இதோடைய வேல்யூ வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிடலாமா சார்? ஸோ இங்க வந்து ஆல்ரெடி 8 வோல்ட் பொட்டன்ஷியல்ல இருக்கு. ஸோ இதை வந்து நான் VAன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட VB அப்படின்னு எடுத்துக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 2 ஓமுமே எனக்கு சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க VAல நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க என்ன வரும்? VA -8 divided by 2 plus VA divided by 5, 6 -8. ஓ ஓகே இல்ல கரெக்ட் சாரி. தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இது செப்பரேட்டா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ therefore which is equal to 0. இதுல வேற எந்த கரண்ட்டுமே என்டர் ஆகல. அப்ப therefore VA 1/2 plus 1/6 which is equal to 4. இது வந்து நான் காமனா 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 4VA which is equal to 4. அப்ப VA equal to 1 volt. சரிங்களா? ஓகே, VA equal to 1 volt.
ஸோ இப்போ தேர்ஃபோர் VA ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 2வது நோட்ல ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்குது? VB மைனஸ் 0 டிவைட் பை 3 சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் என்டர் ஆகுது. என்டர் ஆகிற கரண்டோட வேல்யூ 2 இன்டூ VX. இங்க VX அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா VAக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப therefore 2 times of VA which is equal to 2 volt. அப்ப VB equal to 3 into 2 வந்து எவ்வளோ 6 volt. இதுதான் வந்து எனக்கு VBக்கான வேல்யூ. இப்ப என்ன கேட்டிருக்கான்? VAB கேட்டிருக்கிறான். VABக்கு ஃபார்முலா என்ன? VA மைனஸ் VB. கரெக்டா தானே போட்டிருக்கிறேன்? minus 6 which is equal to minus 5 ன்னு வரும். அந்த VB நோடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இருக்கணும் ஏதோ ஒரு எரர் இருக்கு. ஐ வில் செக் இட். வெயிட் a minute. ஆன்சர் எக்ஸாக்ட்டா வரணும். பட் இல்ல.